மதிமுகவுடைய 31வது பொதுக்குழு கூட்டம் ஈரோட்டில் ஜூன் 23ஆம் தேதி நடந்திருக்கு. அதில் மதிமுகவுடைய அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன் ராஜ் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. வைகோவை ராமனாகவும், ராமன் இங்கே வனவாசம் போனதுனால தான் ஸ்டாலின் பரதனுக்கு கிடைச்சிருக்குங்கிற வரைக்கும் அவர் பேசியிருக்கிறாரு. அனைத்தையும் அமைதியாக வைகோ கேட்டுக்கொண்டு தான் இருந்திருக்கிறார். அப்போது இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான் மதிமுகவில் இருந்து சேர்பவர்களை வரவேற்றிருக்கிறார் ஸ்டாலின். எடுத்துக்கலாம். ஒரு தொடக்க புள்ளியா கூட அந்த ஸ்பார்க் அங்கிருந்து கூட அந்த பொதுக்குழுல இருந்து கூட ஆரம்பிச்சலாம். வைகோ இருக்கிற மேடையில ஒருத்தர் பேசுறார், வைகோ அதை தடுக்கலைங்கிற கோபம். ஸ்டாலினும் மனுஷன் தானே, தனி மனிதரா யோசிச்சு பாருங்க. ஸ்டாலின் அவருக்கு அந்த என்ன சொல்றது, உணர்ச்சிகள் இருக்காதா? அவர் கேட்பாருல்ல, நான் பரதனா அவர் ராமனா வைகோன்னு கேட்பாருல்ல. தவறான ஒப்பீடு. வைகோ மீது இருக்கிற பிரியத்தின் காரணமா பாசத்தின் காரணமா சொன்ன வார்த்தை, அது சரியா ஒப்பிடவே முடியாது. சரிதானா? அங்கே போயிட்டு வந்தோன்னு ஒன்றும் மேண்டேட் கிடையாது. 14 வருஷம் போயிட்டு வந்து ஆட்சியை கையில் கொடுக்கணும்லாம் மக்கள் முடிவு பண்ணுறது. அது கலைஞர் திட்டமிட்டே அவர் வெளியேற்றிருந்தா கூட அந்த திட்டமிட்டு வெளியேற்றப்பட்டு துரோகத்துக்கு ஆளான வைகோவன் நாங்கள் எங்கே வைக்கிறோம் பாருன்னு 96 எலெக்ஷன்லேயே கொண்டாந்து வச்சிருக்கணும். தமிழ்நாட்டு மக்கள் வைக்கலையே. அப்போ அந்த ஒப்பீடு தவறு. அதனால சொல்கிறேன், வைகோ தகுதியான நபருங்கிறத நாம் இருக்கலை, அந்த ஒப்பீடு தவறுன்னு சொல்கிறேன். அப்போ இப்படியெல்லாம் தெரிஞ்சிருந்தும் உங்களை மேடையில் வச்சுட்டு ஒருத்தர் பேசுகிறா, அதை நீங்கள் ரசிக்கிறீங்க அல்லது மௌனமாக இருந்தீங்க. அப்போ இனிமேலும் நான் எதற்காக பொறுத்திருக்கணும்? அந்த பேரியரை நான் உடைக்கிறேன்னு கூட ஒரு தொடக்க புள்ளியறலாம். இன்னும் கொஸ்டின் மிஷமோ அல்லது உணர்ச்சிகள் அதிகமாகி மதிமுகவில் இன்னும் கொஞ்சம் சத்தம் அதிகமானால் அந்த வேகம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அது தோழமை தொடர்ந்தால் அது 2 பேருக்குமே நல்லதில்லை. பழைய வாக்கு வங்கியெல்லாம் இன்றைக்கி மதிமுக கிடையாது. ஆனாலும் உணர்ச்சி மிக்க தொண்டர்கள் உறுப்பினர்கள் அங்கே நிறைஞ்சு இருக்கிறாங்கிறதையும் நான் மறுக்கலை. அந்த தொண்டர்களுக்கே இந்த முடிவு சந்தோஷத்தை தருமான்னு எனக்கு தெரியல. இங்கேருந்து விலகி பிஜேபியும் அங்கே வைக்கிற அதிமுக அணியில் போய் சேர்றது சரிதானான்னு அவங்களுக்கே சில தயக்கம் இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். ஆனால் அப்படி பார்த்தோன்னா இப்போ நீங்கள் வயது மூப்பின் காரணமாக வைகோ அவர்கள் இந்த மாதிரி செய்ய மாட்டார்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனாலும் நம்மளுடைய வரலாறு பார்த்தா 2006 அவர் பண்ணார் இல்லையா? திமுகவுக்கு வர்ற மாதிரி இருந்தது. மறுநாளேன்னு நினைக்கிறேன் அதிமுகவுக்கு. தப்பா சொல்றீங்க, மேடையெல்லாம் ரெடியா இருக்கு, திருச்சிக்கு வந்துட்டு இருக்கேன். நான் வைகோ அதுதான் சொன்னேன். வைகோடைய கடந்த கால சாகசங்கள் வேற, அது ஏற்படுத்திய காயங்கள், அந்த காயம் ஏற்படுத்திய விளைவுகளை அவர் அவ்வளவு சுலபத்துல மறக்க மாட்டார்னு நான் சொன்னேன்.